கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராஜகுரு ஜோடாலயத்திலிருந்து ராஜேஷ்குமார். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வரக்கூடிய ஜாதகம் சரி இல்லை மக்கள்கிட்ட பொதுவாக போனால் இது இளமை சொல்லக்கூடிய வாலிபர்கள் ஆச்சுங்களா, அதாவது பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேரோடைய மனநிலை என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு பெண்ணை நேசிக்கிறேன், நான் ஒரு ஆணை நேசிக்கிறேன். இந்த எங்களுடைய காதல் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு செட் ஆகுமா அப்படின்ட்டு அது காதலிக்கு முன்னாடியே அவங்க பார்த்தீங்கன்னா பல கேள்விகள் அவங்களே உருவாக்கிக்கிறாங்க. அந்த உருவாக்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்களே விடையை எப்படி பணம் அமைச்சுக்கிறாங்கன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, சரி எனக்கு காதல் தோல்வி தான் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு மனசுக்குள்ளே எண்ணத்தை போத்திக்கிறாங்க. எனக்கு காரணம் எந்த இடத்துல இருந்தாலும் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் அவங்க ஒரு குறிக்கோளாக இருக்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டு இடையுக்கும் பார்த்தீங்கன்னா எது பார்த்தா ஒருத்தர் காதல் பார்த்தீங்கன்னா எனக்கு தோல்வி தான் அப்படின்னு எண்ணத்தை பதிக்கிறாங்க. ஏன்னா அவர் ஒரு பெண்ணை போய் நேசிச்சிருப்பார், அவங்க ரெண்டு பேருக்குள்ள பணம் காதல் மலர்ந்துருக்கும். ஏதோ ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று இவருடைய சொல்லு அந்த பெண்ணுக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம், இல்லை அந்த பொண்ணுடைய சொல்லு இவருக்கு பிடிக்காம கூடி போயிருக்கலாம். மொத்தத்தில் பார்த்தா ரெண்டு பேர் நல்லா சின்சியராக பார்த்தா ஒருத்தர் நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லைன்ட்டு பார்த்தா ரெண்டு பேருமே பார்த்தா விருப்பத்துக்கு அமைப்புகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு இடையூறுகள் அவங்கள பிரிக்கக்கூடிய தோரணை அமைப்பு வந்துருச்சுன்னா அப்போ யார் மேலே தவறு, ஏன் மேலே தவறா அல்லது அந்த பெண்ணு மேலே தவறா, இல்லை ஏன் மேலே தவறா இல்லை அந்த ஆண் மேலே தவறா அப்படின்னு ஆண்கள் பெண்ணை குறை சொல்வதும் பெண்களை ஆண்கள் குறை சொல்வதும் இப்படியே இந்த ஜெனரேஷன் இப்போ சமயத்தில் போயிட்டுருக்கு. சில பேர் என்ன பண்ணுறாங்க, நான் காதலை ஜெயிச்சிட்டேன், நான் காதல் திருமணம் பண்ணி எங்கள் குடும்ப சம்மதத்தோடு, அதாவது இருத்தார் வீட்டாரும் அமைப்போட பணம் எங்களுக்கு பணம் காதல் பூர்த்தியாகி அவங்களுடைய சம்மதத்தோடு எங்களுக்கு திருமணம் ஆச்சு அப்படி சொல்லக்கூடிய நபர்களும் பணம் நம்ம சந்திக்கிறோம். சரி, இப்போ திருமணம் அதை காதல் சம்மந்தப்பட்ட ஒரு வாய்ப்பினை யார் யாருக்கு எப்படி எப்படி அமையப் போகிறது, எந்த காலகட்டத்தில் அமையும், அந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு சுபட்சமாக இருக்குமா, இல்லை அவங்க இருக்கக்கூடிய முயற்சிகள் தோல்வியில் முடியுமா அப்படின்னு நீங்கள் தான் நிர்ணயம் பண்ணுறீங்க கிடையாது. அப்போ யார் நிர்ணயம் பண்ணணும்? நம்மளுடைய பிதையை பார்க்கும். அதாவது கேட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயம் நம்ம எடுத்தாலும் அதுக்கு கிரகத்தோடைய சப்போர்ட்டு தேவை. அதாவது அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் நம்ம பெரியவங்க என்ன செய்யிருக்காங்க, காலம் நேரம் பார்த்து ஒரு முடிவை எடு, உனக்கு அதுக்கு வாய்ப்பினை அந்த ஜாதகம் உங்களுடைய பிறப்பின் ஜாதகம் அல்லது தசாநாதன் புத்திநாதன் சொல்லக்கூடிய இந்த வகையில் வரக்கூடிய கிரகத்தோடைய தசைகளும் கிரகத்தோடைய புத்திகளும் அதோடைய தன்மைகளை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் மாறி வசந்தங்கள் கூடி வர உங்களுடைய ஜாதகப்படி காதலுக்கு சொல்லக்கூடிய நம்ம முன்னோர்கள் 3 கிரகங்களை எடுத்து வச்சுருக்காங்க. என்னென்ன கிரகங்களை எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் கிரகமான நம்மளுக்கு அனைத்து செல்வங்களும் வாரி வணங்கி தரக்கூடிய கிரகமான சுக்கிர பகவானை ஒரு பார்த்தீங்கன்னா அவர் சுக்கிரன் ஒரு ஜாதகத்தை வலுவாக இருந்தால் அவங்களுக்கு பல வகையில் நன்மைகள் சேரும் சொல்லி வச்சுருக்காங்க. அப்போது காதலுக்கு முதல் காரகத்துவம் அமைஞ்சிருக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானே. சரி, சுக்கிர பகவான் மட்டும் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் போதுமா, அதுக்கு சப்போர்ட்டு வேணாமா? அப்போ ஒரு கிரகத்துடைய சப்போர்ட்டு மறு கிரகத்துக்கு கொண்டாடணும். அப்போது சுக்கிரன் என்பது யார் அப்படின்னா அசுரருடைய குருவாக அமைகிறார். அப்போ அசுர குருவுக்கே அந்த வலுவை இருக்க போகும்போது தேவகுரு மட்டும் சும்மா தேசானாலா, நீ ஒரு பக்கம் பவரை கொடு, அந்த பவரை நான் அதிகப்படுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி யார் வரா, உங்கள் ஜாதகத்தில் யார் அமைப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா குருவோட அமைப்பு நல்லா இருக்கணும் ஆச்சுங்களா. அப்போ அந்த குரு அடுத்தபடியாக நான் காதலை நிலைநாட்ட போகிறேன், காதலாச்சு தோற்றுறோம் ஆனால் ஏன் காதல் ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பினை இருக்குது. ஒருத்தருக்கு காதல் தோல்வி அடையுதுன்னா அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு இந்த வீடியோவை பாருங்கள், பார்க்க அதுலேயே உங்களுக்கு பரிகாரம் சேரும்.
ஒருத்தருக்கு காதல் வெற்றி அடைஞ்சிருச்சு, அவர் அந்த இடத்த வந்து தக்க வச்சுக்கணும். அதுக்கு என்னன்னா அதுக்கும் பரிகாரம் உண்டு. சரிங்களா? இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஒவ்வொரு ராசிகாரங்களுக்கும் எப்படிப்பட்ட காதல் அமையும், அந்த காதல் எந்த காலகட்டத்தில் அமையும், சரிங்களா, எந்த தசாநாதன் எந்த புத்தி அமைப்புகள் வரப்போகும்போது அமையும், சரிங்களா, அந்த காதல் தோல்வியில் முடியுமா அல்லது வெற்றியில் முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னக்காரர்கள் அவங்களுடைய காதல் எப்படி இருக்கும் அப்படின்னா பூ மாறி இருக்குங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பாவம் சொல்லக்கூடிய அமைப்பு யாரு கேட்டிங்கன்னா தனுசு. ஆச்சுங்களா? தனுசு ராசி நபர்கள், அதாவது 5ஆம் பாவம் என்பது தனுசு. இப்போ தனுசுனாவே வந்து போனால் குரு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சுக்கிரன் குரு சந்திரன் இணைக்கு இணையாக இருக்கக்கூடியது வந்து புதன். இந்த 4 கிரகங்களுமே வந்து காதல் வெற்றி கொள்ளணும்னா கொள்ள முடியும். அப்போது சிம்ம என்பது கோபம், குரு என்பது சாந்தம். அப்போது உங்களுக்கு வரக்கூடிய துணை நீங்கள் சூஸ் பண்ணி, ஆணாக இருந்தால் பெண்ணை சூஸ் பண்ணுறதும், பெண்ணாக இருந்தால் ஆணை சூஸ் பண்ணி அவங்க சொல்லக்கூடிய காதல் எப்படி இருக்கும்? மென்மையாக இருக்கும். சரிங்களா? அப்படிப்பட்ட நபரை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுடைய விருப்பத்தை சொல்லி அவங்க மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை அமைஞ்சால் வெற்றி கொள்ளலாம், வெற்றி கொள்ளலாம். ஆனால் இந்த சிம்ம ராசிக்காரங்க அப்பப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த நையாண்டி கேலி கிண்டல் இவங்ககிட்டையும் இருக்கும். ஆச்சுங்களா? ஒரு விளையாட்டு பக்கம் வந்தப்போ ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போது அந்த நபர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் உங்களுடைய கோபத்தை குறைச்சி, ஆச்சுங்களா, உங்களை நேசிக்கக்கூடிய பெண்ணை அந்த விருப்பத்தோடு நீங்கள் நிறைவேற்றினால் நிச்சயம் வெற்றி கொள்ளலாம். சரி, இப்போ சிம்ம ராசி நபர்கள் எப்படி எந்த வகையில் வந்து காதல் வரும், எந்த வயசில் காதல் வரும், எந்த திசையில் காதல் வரும்னா குரு தசை சுக்கிர புத்தி, அல்லது சுக்கிர திசை குரு புத்தியில் அவங்களுக்கு காதல் வரும். ஆச்சுங்களா? இந்த காதல் வெற்றி அடையுமா? நிச்சயம் வெற்றி அடையும். ஆச்சுங்களா? அப்போ யார் மூலிமா வெற்றி அடையும்? தன் விருப்பத்துக்கு நிகராக யாராச்சும் வந்து பார்த்தா நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா இருபார் வீட்டாருக்கும், அதாவது சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் இருக்கக்கூடிய பேச்சு அங்கே ஒரு கம்பீரமான பேச்சு. எது எடுத்தாலும் என் பையன் சரியாக செய்வான், அவனுக்கு எது பிடிக்குதோ அவன் அதில் உறுதியாக நிற்பான் அப்படின்ட்டு அந்த நம்பிக்கை யார் கொடுக்குறா? சிம்ம ராசி சொல்லக்கூடிய நேர்களாகிய நீங்கள், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க அந்த வீட்டில் வந்து ஒரு மதிப்பீடாக இருப்பாங்க. ஆச்சுங்களா? குடும்பத்தை நேசிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. பெற்றவங்களுடைய எண்ணத்துக்கு அவங்க எதுவுமே தடை தாமதம் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்களுடைய விருப்பத்துக்கு நிகராக அவங்க வந்து எல்லாம் பூர்த்தி பண்ணால அந்த சிம்ம ராசி நபர்கள் வீட்டில் வந்து அவங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை முதல்ல யாருக்கு கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா பெற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ அவங்ககிட்ட நேரே போய் என்ன சொல்லுவாங்க, அப்பா நான் இந்த பொண்ணை நான் விரும்புகிறேன், இந்த பொண்ணை நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆசைப்பட்றேன், நீங்கள் உங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னு தாய் தந்தைகிட்ட போய் கேட்க போகும்போது நிச்சயம் தாய் தந்தை என்ன பண்ணுவாங்க, மறுத்து சொல்லுவாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. அப்படியாப்பா ரொம்ப சந்தோஷம், நல்லா பண்ணிக்கோ, ஆனால் அந்த பொண் உனக்கு தகுந்தவளாக இருப்பாளா, நம்ம குடும்பத்துக்கு தகுந்தவளாக இருப்பாளா அப்படின்னு பார்த்துட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன்னா நம்ம சொந்த பந்தம்னா அதிகமாக இருக்காங்க. ஏன்னா சிம்ம ராசி நேர்கள், அதாவது லக்னமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய உறவுகள் வந்து பரந்து விரிந்த உறவுகளாக இருக்கும். அதாவது அண்ணன் தம்பி மாமா மச்சான் நாத்தனார் நங்கையார் குழந்தனார் குழந்தையார் இப்படி பல வகையில், அதாவது அப்பாவுடைய சொந்தத்திலையும் அம்மாவுடைய சொந்தத்திலையும்
இவங்களுக்கு அதிகமாக இருப்பாங்க. அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வசதி வாய்ப்போடு இருப்பாங்க. ஆச்சுங்களா, ஒரு கௌரவத்தில் இருப்பாங்க. இந்த சிம்மராசி நபர் அது ஆணாக இருந்தால் சரி பெண்ணாக சரி அவங்க வீட்டில் போய் கேட்டு பாருங்கள். அம்மாவுடைய அண்ணன் எப்படி இருப்பார்? ஒரு பதவியில் இருப்பார். அப்பாவுடைய தங்கச்சி எப்படி இருப்பாங்க? ஒரு பதவியில் இருப்பாங்க. அப்பா எப்படி இருப்பார்? ஒரு பதவியில் இருப்பார். அம்மா எப்படி இருப்பாங்க? ஒரு பதவியில் இருப்பாங்க. அப்போ ஏதாவது ஒரு பதவி, சிம்ம ராசியில் ஏதாவது ஒரு பதவியில் அவங்க வந்து கொடி கட்டி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பதவிக்கும் அந்த கௌரவத்துக்கும் இடையூறு இல்லாமல் நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் செவி கொடுக்குறேன். ஆனால் இதில் ஏதாவது ஒரு பங்கமாச்சுன்னா நான் வந்து பண்ண உன்னுடைய விருப்பத்துக்கு நான் வந்து ஆப்போசிட்டாக இருப்பேன் தவிர விருப்பத்தை நான் பூர்த்தி பண்ண ஆளான்னு இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அந்த இடத்துல வாக்குவாதம் வரும். ஆச்சுங்களா. அப்போது சிம்மராசி நபர்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாலும் சரி, நீங்கள் எடுக்கக்கூடிய வாழ்க்கை துணை உங்களுக்கு மட்டும் நல்லதாக இருந்தால் மட்டும் போதாது, உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் அது நல்லதாக பெற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தேர்ந்தெடுக்கக்கூடிய காதல் வெற்றி அடையும்னா வெற்றி அடையும். சரி, இப்போ நான் சொன்னவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெண்ணை காதலிக்கிறீங்க அல்லது ஒரு பெண் ஒரு ஆணை காதலிக்கிறாங்க. அவங்களுடைய விருப்பத்தை தாய் தந்தையர்கிட்ட போய் சொல்கிறாங்க. நான் சொன்ன மாரி அங்கே நடந்திருக்கு, நடக்க போகிறது. இது எல்லாமே நீங்கள் வந்து உணர்றீங்க. உணரக்கூட பக்கம் உங்களுக்கு வந்துருச்சு. சரி, இது ஒரு வகை இருக்கட்டும். அடுத்ததாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நாங்களே எங்களுடைய காதலை வந்து பார்த்தா பிரேக்கப் பண்ணுறோம். ஒருத்தர் புரியக்கூடிய தன்மை இல்லாமல் பிரிவினைக்கு நாங்கள் வந்து உள்ளாகிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணி எங்களுக்கு வந்து பார்த்தா நல்ல வாழ்க்கை சீரும் சிறப்பமாக போயிட்டுருக்கு. இருபாரோடைய சமத்தோடு நாங்கள் வந்து பார்த்தா எங்கள் சொந்த பந்தம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொந்த பந்தத்தோட அதுக்கப்புறம் விட்டா உறவினரோட எல்லாத்தோடைய இதே வந்து ஆசீர்வாதத்தோடு எங்கள் கல்யாணம் நடந்துச்சு. நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? சின்னதாக ஒரு ஈகோ பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளேயே வந்தாங்க. அப்போ காதலிக்க போகும் இருக்கக்கூடிய அந்த வசந்தம் திருமணம் முடிஞ்சிருக்கப்போ அந்த வசந்தம் இல்லை. ஒரு ஆணை பெண்ணை குறை சொல்வதும் பெண்ணை ஆணை குறை சொல்வதும் ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்குள்ள மனசங்கடங்கள் வந்தால் இந்த சிம்மராசி நபர்கள் எந்த தெய்வத்தை, அதாவது காதல் தோல்வி அடையக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, இல்லை பெற்றவங்க எதிர்த்து காதலை தோல்வி அடைஞ்சவங்களும் சரி, அல்லது வந்து பல காதல் பண்ணி எங்களுக்கு சின்ன விஷயத்தில் நாங்கள் தோற்றுட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க பிடிக்கக்கூடிய ஒரே தெய்வம் என்ன தெய்வம், என்ன பரிகாரம் செஞ்சால் நம்ம வெற்றி கொள்ளலாம் அப்படின்றது பார்த்திங்களா. அப்படிப்பட்டது சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னக்காரங்கள் காதல் வெற்றி பெறுவதற்கும் காதல் பண்ணி ஆச்சுங்களா 2 குடும்பத்தோட சமத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள், கொஞ்சம் பிரிவினை ஆகிட்டு இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கும் வெற்றியப்பட்டு மேன்மேலும் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கும் ராமன் ராதை ஜோடியாக இருக்கக்கூடிய படத்தை ஆச்சுங்களா. இலுப்பை மரம் உங்களுடைய 9ஆம் பாவம் எது அப்படின்னா விருச்சகம், அது வந்து பார்த்தீங்கன்னா மீனம். அப்போது இந்த மீனத்துக்கு இணையாக மரம் என்ன மரம் அப்படின்னா இலுப்பை மரம். இலுப்பை மரத்தில் வந்து பார்த்தா பலகையோ அல்லது வளைஞ்ச குச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஜோடி புறாக்கள், ஜோடி அன்னங்கள், ஜோடி கிளிகள், ஜோடி மீன்களோட சேர்த்து சிம்பிள் பதிச்சு நல்லா கேட்டுக்கோங்க. இலுப்பை மரத்தில் உங்களுக்கு கிடச்சி அது பலகையாக செஞ்சாலும் சரி, அல்லது நல்ல வளைந்த ஒரு குச்சி உங்கள் கையில் கிடச்சா சரி, அந்த குச்சியில் நீங்கள் என்ன பண்ணணும்? ஜோடி புறாக்கள், ஜோடி கிளிகள், ஜோடி மீன்கள் அந்த சிம்பிளை பதிச்சு 48 நாள் ஒரு மண்டல பூஜை, 48 நாள் ஒரு மண்டல பூஜை. எதை வச்சு செய்கிறீங்க? ராமன் சீதை
ராமன் சீதை ஜோடி படத்தை வைத்து வெள்ளியில் ராமன் சீதை லட்சுமண் ஆச்சுங்களா ஆஞ்சநேயர், முக்கியமாக இவங்க 2 பேர் காட்டினாலும் ராமன் சீதை உள்ள படத்தை வந்து பதிச்சு 40 நாள் தொடர்ந்து நீங்கள் வழிபட்டால் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவாங்க, பிரிந்த காதல் ஒன்று சேரும். அதுக்கப்புறம் பெற்றவங்கள் எதிர்ப்புகள் பண்ணக்கூடிய காதல் வெற்றி அடையும். பெற்றவங்க சமூகத்தோட திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு. திருமணம் பண்ண தம்பதிகள் திருமணம் பண்ண தம்பதிகள் சின்ன சின்ன உடசல்கள் இருந்தாலும் அதை நல்லா நிறைவேற்றி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்துடும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.